HDFC பேங்க் இவங்க கிட்ட ப்ரமோட்டர் ஹோல்டிங்கே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ப்ரமோட்டர் ஹோல்டிங் பேசிஸ் படி பார்த்துச்சுன்னா நார்மலாக பார்க்குறாங்கன்னா அப்போ இந்த கம்பெனி என்ன ஒரு கிறுக்கு கம்பெனியா? லோக்கல் லாங்குவேஜில் சொல்கிற மாதிரினா தான் ஐ ஹோப் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கம்பெனி என்ன கிறுக்கு கம்பெனியா இல்லை இந்த கம்பெனி ஏமாத்துமா HDFC பேங்க்கு? ஏன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங்கே இல்லையே. அப்போ ப்ரமோட்டர் ஹோல்டிங்கே இல்லைன்னா அப்போ இவன் ஏமாத்திட்டு போயிடுவானா? அப்போ நான் போடுற ஷேர் மார்க்கெட்டில் போடுற அமௌண்ட்டை நைட்டோ எடுத்துகிட்டு ஓடிடுவானா? இந்த மாதிரி பார்த்துச்சுன்னா 99% மக்கள் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். அதனால எப்பயுமே ப்ரமோட்டர் ஹோல்டிங்கே பார்க்கக்கூடாது. ஸ்ட்ராங் பிளேயரில் போங்க. அங்கே போனால் எல்லாமே வெளிச்சம் போட்டு தெரிஞ்சிடும். எல்லாமே உள்ளுக்குள்ளே போச்சுன்னா இங்கே 30% ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் எல்லா ஸ்டாக்ஸுமே யாருக்கிட்ட போயிருக்குது? இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட தான் போயிருக்கு. அதனால் இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இதே மாதிரி தான் சேமாக சொல்லணும்னா